குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரம்பிரம்மா தஸ்மே குருவே நமக. இறைவனை தனக்கு குருவாக வந்து வழிநடத்த வேண்டும் என வணங்கி நின்ற மதம். அது குருவின் ஸ்தானத்தை இறைவனுக்கு நிகராக வைத்து கொண்டாடியது. மாதா பிதா குரு தெய்வம் என வரிசையில் தெய்வத்துக்கு முன்பு குருவினை வைத்து உயர்த்தி போற்றி வணங்கிய மதம். ஒரு காலத்தில் இந்தியா முழுவதும் உள்ள குருகுலங்களில் காலையில் வகுப்புகள் தொடங்கும் பொழுது ஒலித்து கொண்டிருந்த வார்த்தை குருவே நமக, குருவே துணை. குரு என்றால் இருளை நீக்குபவர், அறிவினை தருபவர் என பொருள். கிரகங்களில் கூட அறிவினை தரும் கிரகத்துக்கு குரு என பெயரிட்டு கொண்டாடியது பாரதம். குருவுக்கு பாரதம் வகுத்த விதி என்ன? ஏன் குருவினை அப்படி கொண்டாடினார்கள்? குரு என்பவர் வெறும் பாடம் நடத்துபவர் அல்ல. குரு என்பவர் காசுக்கு பாடம் சொல்லும் தொழில் செய்பவரும் அல்ல. குரு என்பவர் தள்ளி நிற்பவர் அல்ல. குரு என்பவர் பீடத்தில் ஏறி தனக்கும் மாணவனுக்கும் இடைவெளி விட்டு இருப்பவர் அல்ல. அவர் ஒரு சிநேகம், அவர் ஒரு ஞான தூண்டல் செய்பவர், ஒரு வழிகாட்டி, ஒரு நண்பன், ஒரு ஆலோசகர், நல்வழிகாட்டும் கைகாட்டி என நம்மோடு வருபவர். குரு என்பவர் ஒரு அனுக்கிரகம். குரு என்பவர் ஒரு ஞான பெருநிலை. குரு என்பவர் உலகை உற்று பார்ப்பவர். தன்னுள் பார்ப்பார். தன்னுள் பார்ப்பதை யாரிடம் இறக்கி வைக்க முடியும்? அவனால் இந்த உலகம் பெறும் பலன் என்ன என்பதை கணக்கிட்டு இந்த உலகமும் மாந்தரும் அவனால் நல்வழி அடையும், நன்மை பெறும் என அவருக்கு முழு நம்பிக்கை வரும்போது அவனை செதுக்குவார். சீடனிடம் இருக்கும் தேவையற்ற விஷயங்களை சிற்பியைப் போல் அகற்றுவார். அவனை வைரம் போல் பட்டை தீட்டுவார். பெரும் அணை கட்டி மக்கள் பயனுறச் செய்யும் மன்னன் போல தன் சீடனால் மக்களை வாழ வைப்பார். அவரும் தள்ளி இருந்து மகிழ்வார். இதுதான் குருஸ்தானம். இறைவன் அனுக்கிரகத்தால் மிக சரியானோர்க்கு சரியான நேரத்தில் கிடைக்கும் பாக்கியம். யார் ஒருவனிடம் தேடலை நிறைவு செய்கின்றார்களோ அவர்களே அவனுக்கு குரு. யாரிடம் முழு நம்பிக்கையுடன் சரணாகதி அடைவாரோ அவர்களே அவனுக்கு குரு. அந்த குருதான் அவனை உருவாக்குவார். குருக்களே தங்கள் சீடன் மூலம் உலகத்தை மாற்றுவார்கள், தர்மத்தை நிலைநிறுத்துவார்கள். இராமாயணத்தில் விஸ்வாமித்திரருக்கு கீழ்ப்படிந்தான் ராமன். அதனாலேயே அவனுக்கு பலா அதிபலா என்னும் சக்திமிக்க மந்திரத்தை போதித்தார் அந்த மாமுனி. குருவனை பணிந்தோரெல்லாம் வாழ்வார் என சொன்ன இந்து மதம் குருவினை மீறியோர், குருவின் வார்த்தைகளை புறக்கணிப்போர் அழிவார் என்பதையும் சில காட்சிகளில் சொன்னது. சுக்கராச்சாரி என்னும் தன் குரு தடுத்ததையும் மீறி தானம் கொடுத்த மகாபலி சக்கரவர்த்தி சரிந்தான். குருவின் சாபத்தால் வீழ்ந்தவர் பெரும் பலசாலியான கர்ணன். குருவின் நினைவே ஒருவனை வழிநடத்தும் என்பதற்கு ஏகலைவன் உதாரணமாக நின்றான். நாயன்மார்களிலும் ஆழ்வார்களிலும் குருக்களால் பெரும் ஞானம் பெற்றோர் உண்டு. சாணக்கியன் என்னும் குருவே சந்திரகுப்தன் என்னும் மா மன்னனை உருவாக்கி வரலாற்றை நிறுத்தினான். பெரும் ஞானி என பெயரெடுத்த அலெக்சாண்டரை விரட்டிய சாணக்கியன் மாணவன் நான் என எழுந்து நின்றான் சந்திரகுப்தன். வீர சிவாஜிக்கு ராமதாசரே குரு. சரியான வழியில் சரியான நேரம் அவனை வழி நடத்தியவர் அவரே. இந்து ராஜ்யம் அவராலே சாத்தியமாயிற்று. மகா ஞானி விவேகானந்தருக்கு ராமகிருஷ்ண பரமகுப்தரே குரு. விவேகானந்தர் என்னும் பெரும் ஞான ஜோதியினை அவர்தான் ஏற்றி வைத்தார். குரு என்பவர் தெளிவை கொடுப்பவர், அறிவை கொடுப்பவர், புரிய வேண்டியதை அழகாக புரிய வைத்து அடுத்த நிலைக்கு நம்மை உயர்த்துபவர். நல்ல குரு எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு கண்ணபுரான் எக்காலமும் சான்று. கடவுள் அவதாரம் என்றே குருக்களை நம் முன்னோர்கள் வணங்கினார்கள். நன்றி, வணக்கம்.